ரஜினிக்கு ஜோடியா மீனா நடிச்சது மாதிரி ரன்வீர் சிங்குக்கு ஜோடியா சாரா நடிச்ச துரந்தர் ட்ரெய்லர் எப்படி இருக்கு? ஆதித்யா தர் இயக்கத்துல ரன்வீர் சிங் நடிப்புல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட துரந்தர் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இணையத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிரடி ஆக்ஷன் காட்சிகள், மிரட்டலான விஷுவல்கள், அப்புறம் வலிமையான கதாபாத்திர காட்சிகளோட ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் கதைய ட்ரெய்லர் உறுதி பண்ணியிருக்கு. இந்த பரபரப்பான காட்சிகளுக்கு இடையில ரன்வீர் சிங் அப்புறம் அவங்களோட இணை நட்சத்திரமான சாரா அர்ஜுன் இடையில ஒரு சின்ன காதல் காட்சியும் இடம்பெற்றிருக்கு. போன ஜூலை மாசம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியானப்போ ரன்வீர் 40 வயசு, சாராவுக்கு 20 வயசு. இவங்க 2 பேருக்கும் இடையில 20 வருஷ வயசு வித்தியாசம் இருக்கு. அத பத்தி ரொம்ப பெரிய விவாதமும் எதிர்மறையான கருத்துக்களும் எழுந்துச்சு. இப்போ ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுல சாரா கூட இணைஞ்சு நடிச்சத பத்தி ரன்வீர் சிங் தன்னோட எண்ணங்களை பகிர்ந்திருக்காரு. இணையத்துல துரந்தர் ட்ரெய்லர் பத்தி அனிமல் படத்தோட ஒப்பிட்டும் சென்சார் அச்சங்கள் பத்தியும் விவாதிக்கப்படுது. ரன்வீர் சிங் சாரா அர்ஜுன ஒரு மேதை அப்படின்னு பாராட்டினாரு. நிகழ்ச்சியில ரன்வீர் சிங் சாரா அர்ஜுன பத்தி பாராட்டுகளோட பேசினாரு. அவரு, உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க தருணத்துல நானும் ஒரு பகுதியா இருக்கிறது அதிர்ஷ்டம். சாரா ஒரு மேதை, நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க. சில பேரு அவங்க ஒரு குழந்தை மாதிரி. ஒரு தடவை டகோடா பானிங் ஹாலிவுட்டுக்கு வந்தாங்க. சாரா, நீங்க ஆயிரக்கணக்கான பிற போட்டியாளர்களை தோற்கடிச்சு இந்த கதாபாத்திரத்தை பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. டகோடா பானிங் கூட ஒப்பிட்டு சாராவோட இயல்பான திறமையையும் ஸ்கிரீன் பிரசன்ஸையும் ரன்வீர் எவ்வளவு உறுதியா நம்புறாரு அப்படிங்கறத காட்டுச்சு. சிம்பா நடிகர் தன்னோட பாராட்ட மேலும் வலுவான வார்த்தைகள்ல தொடர்ந்தாரு. நீங்க இதுக்காகவே பிறந்தவங்க மாதிரி இருக்குது. 50 படங்கள்ல நடிச்சது மாதிரி உணர்றேன். அவர் ஒரு தனிப்பட்ட நபராவும் நடிகையாவும் ரொம்பவே திறமையானவங்க. நான் ஸ்கிரீனை பகிர்ந்த சிறந்த நடிகர்கள்லயே நீங்களும் ஒருத்தர். நீங்க என்ன சிறப்பா காட்டியிருக்கீங்க. அதுக்காக என்னோட மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்கிறாரு. துரந்தர் ட்ரெய்லர் வெளியீடு ரன்வீர் சிங்கோட தீவிரமான அவதாரம், மாதவன், அக்ஷய் கண்ணா, அப்புறம் சஞ்சய் தத் மாதிரியானவங்களோட மிரட்டலான தோற்றங்கள் படத்தின் மீதான ஆர்வத்தை தூண்டுது. 83 பட நடிகர் சாராவோட முந்தைய நடிப்புகள் பத்தியும் பேசி அவங்களோட அனுபவத்தை பாராட்டினாரு. இது உங்களோட முதல் படம் அப்படிங்கறத என்னால நம்பவே முடியல. நிச்சயமா நான் ரொம்பவுமே நேசிக்கக்கூடிய அப்புறம் மதிக்கக்கூடிய திரு மணிரத்னம் ஐயா அவங்களோட படங்கள்லயும் நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு கடைசியா சாரா அர்ஜுன் பொன்னியின் செல்வன் படத்துல இளம் வயது நந்தினி கதாபாத்திரத்துல நடிச்சதை பத்தியும் பேசினாரு. உங்களோட திறமைய நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க. இப்பதான் உலகம் உங்களை பெரிய அளவுல பாக்குது. நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. ரன்வீர் சிங் அப்புறம் சாரா அர்ஜுனை தவிர துரந்தர் படத்துல மாதவன், அக்ஷய் கண்ணா, அர்ஜுன் ரம்பால், அப்புறம் சஞ்சய் தத் மாதிரியான வலிமையான நடிகர்களும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2025 டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி திரையரங்கங்கள்ல வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு.